2.0 சீரமைக்கப்பட்டதன் அவசியம் என்ன, இதனால யாருக்கு லாபம் போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பொருளாதார ஆலோசகர் சி.பி. கிருஷ்ணன் அவர்கள் நம்மிடையே பதிலளிக்கிறார். வாங்க பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டியில் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சீரமைக்கப்பட்டு இருக்கு. அதற்கான அவசியம் என்ன? முதல்ல ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து சரக்கு மற்றும் சேவை வரி. இன்னைக்கு வந்து அதில் 3rd செப்டம்பர் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜிஎஸ்டி என்பது 2017 வந்ததுக்கு பிறகு ஒரு 56 முறை இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூடியிருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு 7 முறை, ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை கூடியிருக்கு. பல மாற்றங்களை செய்திருக்கார்கள். இந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றம் என்று மைய அரசால் பிரகடனப்படுத்தப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க இவ்வளோ நாளாக மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, அது நாங்கள் மட்டுமா தீர்மானம் பண்ணுறோம், மைய அரசும் இருக்கு, அதே சமயத்தில் மாநிலங்களும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அது ஜிஎஸ்டி வரியினால் மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு மாநிலங்களும் சேர்த்து காரணம் அப்படின்ற மாதிரி மைய அரசு சார்பில் சொல்லக்கூடிய நிதியமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்களோ அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டியில் வந்து வரி குறைப்புன்னு வரும்போது அந்த கவுன்சில் கூட்டமே செப்டம்பர் 3ஆம் தேதி தான் நடக்குது. ஆனால் இதற்கான அறிவிப்பை பிரதமர் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவருடைய சுதந்திர தின உரையிலேயே பேசுறாரு. அப்போ என்னன்னா, மத்திய அரசாங்கம் மைய அரசாங்கம் நினைத்தால் ஜிஎஸ்டியில மாற்றங்களை கொண்டு வர முடியும்ன்றதான் யதார்த்தமான நிலைமை. அப்போ அதுக்கு வந்து ஒரு டாமினன்ட் பொசிஷன், ஒரு ஆதிக்க ஒரு ஏற்பாடு என்பது இருக்கு இந்த ஜிஎஸ்டியில. அதை அவர்கள் வந்து அது வரி அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அதை வந்து பொறுப்பேற்பதற்கு பதிலாக வரி அதிகமாக இருக்குன்னு சுட்டி காண்பிக்கும் போது அது மாநிலங்கள் காரணம்னு சொல்றதும், வரி குறைவா இருக்கிறதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றதும், இது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு தீபாவளி பரிசு, மக்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றதுன்றது ஒரு முரண்பாடான நிலைமை. இதுவே வந்து முதல்ல நம்ம தெளிவா தெரியுது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல இந்த வரிகள்ல சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாற்றங்கள் என்பது ஒரு 4 அடுக்கு இருக்கு. 5, 12, 18, 28 அதை வந்து 2 ஸ்லாபை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 12, 28 ஸ்லாப் இல்லை, 5 அப்புறம் 18 புதிதாக ஒரு ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. அது ஒரு 40% சொல்லிட்டு. இந்த மாற்றங்களில் சில விஷயங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு ரிலீஃபான ரிலீஃப் தான். நீங்க வந்து பல ஸ்லாப்ல வந்து 18 இருந்ததை வந்து 5ஆக குறைச்சிருக்காங்க. சில அதை இன்சூரன்ஸ் பிரீமியம் மாதிரி அதுக்கு வந்து இண்டிவிஜுவல் தனிநபருக்கு வந்து 0 ஆக்கியிருக்காங்க. 12லேருந்து 5 ஆயிருக்கு. சில லக்ஸுரி கூட்ஸுக்கு, அப்புறம் வந்து சில டொபாக்கோ போன்ற பொருட்களுக்கு இதெல்லாம் வந்து 40% இருக்கு. அப்புறம் பெரிய பெரிய லக்ஸுரி கார்ஸு, அப்புறம் ஒரு 350 சிசிக்கு மேல பைக்கு, 1200 சிசிக்கு மேல காரு, இப்படி பல விஷயங்கள் 40% ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா என்ன கேள்வினா, இப்ப நீங்க வந்து ஓவராலா எவ்வளவு வந்து மக்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க? அரசாங்கம் அரசு தரப்பில் அரசு அதிகாரி சொல்லக்கூடிய விஷயமே பாத்தீங்கன்னா 48,000 கோடி நாங்க வந்து இதனால் வந்து வருமான இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 48,000 கோடி அவங்க சொல்றது மைய அரசு மாநிலங்களுக்கு இரண்டும் சேர்த்து தான் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டும். ஏன்னா மொத்தமா தான் ஜிஎஸ்டி வந்து கணக்கு போடுறாங்க. அப்போ மொத்தமா போன வருஷம் என்ன ஜிஎஸ்டி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு. அப்ப 22 லட்சம் கோடி ரூபாயில 48,000 கோடி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2.2% தான். அப்போ ஒட்டுமொத்த மக்களுக்கு 140 கோடி மக்களுக்கு இவங்க என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் 2.2% தான். ஆனா 2019ல கார்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க. 30லேருந்து 22 ஆக்கினாங்க. 22லேருந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு 15 ஆக்கினாங்க. பல எஸ்டாப்ளிஷ்டு கார்பரேட்ஸ் கூட பல்வேறு பெயர்களில் வந்து ஸ்டார்ட் அப் சொல்லி 5 வருஷத்துக்கு வரும் 15% தான் கட்டினாங்க. இதனால அப்போது கணிக்கப்பட்ட அந்த வருவாய் இழப்பு என்பது ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி. நீங்க வந்து ஒரு சில கார்பரேட்டுகளுக்கே அவங்க வந்து 1.5 லட்சம் கோடி அவர்கள் வந்து வருமான இழப்பை சந்திக்கும் போது ஒரு 140 கோடி மக்களுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய சலுகை என்பது ஒரு 48,000 கோடி. இதை வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக சொல்லிக்கிறதுக்கு விஷயம் இல்லை. ஆனா இந்த அடிப்படையில் இந்த ஜிஎஸ்டி என்பதில் இந்த நிலைமை எப்படி இருந்தது 2017க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு பல உரிமைகள் இருந்தது. இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் போடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் டாக்ஸ் போடலாம், வேட் இருந்தது, சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் மாநில அளவுல சில எக்ஸைஸ் டியூட்டி போடலாம். இப்படி பல
உரிமைகள் இருந்தது. இந்த எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு இன்னைக்கு முக்காவாசி உரிமைகள் மாநிலங்கள் வருவாயை பெருக்குவதற்கான உரிமைகள் பல உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டு இதெல்லாம் கொண்டு போய் ஜிஎஸ்டின்னு சேர்க்கும் போது என்ன ஏற்பாடு இருந்தது? மாநிலங்களில் பகிர்வு என்பது இருக்கும் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தது. ஆனா அந்த மாநிலங்களில் ஏற்படக்கூடிய அந்த பகிர்வு என்பது ஒரு 5 வருஷத்துக்கு 2022 நிறுத்திட்டாங்க. அதற்கப்புறம் வந்து ஏற்படக்கூடிய இழப்புக்கு வந்து பகிர்வு என்பது இல்லை. அப்போ ஒரு மாநிலங்களுக்கும் மைய அரசுக்கும் ஒரு சமமான பகிர்வு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஏற்றத்தாழ்வான நிலைமை இருக்கு. மாநிலங்கள் தான் மக்களுக்கு நெருக்கமான அரசாங்கம். அவர்களை வந்து அவர்களுக்கு வேண்டிய அந்த வரிப்பணத்தை நிறுத்திவிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா நான் வந்து மைய அரசு கையில நான் வந்து எல்லா வரி அதிகாரத்தையும் குவித்து எல்லாவற்றையும் நான் வைத்துக்கொண்டு மக்களுக்கும் எதுவும் பெரிய அளவுல அது போய் சேராத நிலைமைன்றது ஒரு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. சீரமைக்கப்பட்ட ஜிஎஸ்டியால லாபம் யாருக்கு? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த ஜிஎஸ்டி குறைக்கிறதன் மூலமாக மக்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்துடும். அவங்க போய் நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க, நிறைய பொருளை வாங்குவாங்க, அதனால நிறைய திரும்ப வந்து நாட்டுல வந்து வளர்ச்சி வந்துருன்றாங்க. மக்களுக்கு கையில வாங்கும் சக்தியே இல்லை. இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு உழைப்பாளி 8 மணி நேரம் உழைச்சார்னா அவர் வந்து ஒரு 90% உழைப்பாளிக்கு வந்து எந்த சமூக பாதுகாப்பும் இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு வேலை நிரந்தரன்றது கிடையாது. அவர் வந்து ஏதோ ஒரு வேலையை கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு வேலை பாதுகாப்பு இல்லாத நிரந்தரம் இல்லாத ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஆண்டுக்கு மாதத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவரால் வருமானம் என்பது ஒரு 15,000 20,000 தான் வருது. அதுக்கு மேல அவர் 12 மணி நேரம் 14 மணி நேரம் உழைச்சாதான் அவர் கொஞ்சம் கூடுதலா சம்பாதிக்க முடியும். அவர்கிட்ட வாங்கும் கெப்பாசிட்டியே இல்லை. அப்ப எப்படி கன்சம்ஷன் அதிகமாகும்? அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய 50% மக்கள் இருக்காங்க, வருமானத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள். அவங்க தான் இன்னைக்கு வந்து 63% வந்து ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அவங்க கையில என்ன சொத்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய மொத்த சொத்தில் 3% தான் அவங்க கிட்ட இருக்கு. டாப் 1% இருக்காங்க, பெரும் பணக்காரர்கள், 1,30,00,000 பேர், 1,40,00,000 பேர். அவங்க வந்து கையில 44% சொத்து இருக்கு. அவங்க செலுத்தக்கூடிய மொத்த ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா வெறும் 3% தான். அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வெல்த் டேக்ஸ் போடணும். அவங்க மேல வெல்த் டேக்ஸ் போடணும் ஒரு டாப் 1%க்கு. அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், அதாவது வாரிசு, அது போடணும். கார்பரேட் டேக்ஸ் அதிகப்படுத்தணும். இதன் மூலமாக இன்னைக்கு மக்கள் வருவாயை பெருக்கி மக்களுக்கு அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அது நடக்கல. அது நடக்காதனால தான் இன்னைக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி என்பது இவங்க பெரிய மாலை போட்டக்கூடிய ஜிஎஸ்டினால பெரிய ரிலீஃப் இல்லை. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்னைக்கு கல்வி, சுகாதாரம் இதுல எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவை வந்து அரசாங்கமே ஏற்று நடத்தணும். இன்னைக்கு எல்லாமே வணிகமயமா இருக்கு. முக்காவாசி பாத்தீங்கன்னா கல்வியும் சுகாதாரமும். சாமானிய மக்கள்கிட்ட போய் ஏன் காசு இல்லைன்னு கேட்டு பாருங்க. ஒரு ஆஸ்பத்திரி செலவு நீங்க போனாச்சுன்னா அவருக்கு வந்து அவரோட 3 மாசம் வருமானம் போயிடும், இல்ல ஒரு ஆண்டு வருமானம் போயிடும். அதே போல நீங்க எஜுகேஷன்ல கல்விக்கு போயிடுது. அப்ப கல்வி, சுகாதாரம் இது ரெண்டுத்தையும் எல்லா மக்களுக்கும் ஒரு 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 ஃப்ரீயாவோ அல்லது வந்து அவர்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய ஒரு சிறிய தொகையிலேயே கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். இந்தியா போன்ற நாட்டுக்கு ஜிஎஸ்டி அவசியமா? இன்னைக்கு ஜிஎஸ்டி மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமா சாமானிய மக்களை வந்து அவங்க மேல வரி போடுறதே வந்து ஒரு சரியான ஏற்பாடே இல்லை. நீங்க வந்து ஒரு ஒரு நாடு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா இப்ப நம்ம என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க வந்து ஏழை இந்தியா, ஏழை தாயின் மகன், நான் மக்களுக்காக நிற்கிறேன், எல்லாரும் அதானே சொல்றாங்க. நீங்க அப்படி சொல்லும்போது மக்களுக்காக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே நிற்குதுன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கணும். இப்போ வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிக்கணும். அப்போ மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அப்போ என்ன சொன்னாங்க ஆட்சிக்கு வரும்போது? நாங்கள் வந்து 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம்னு சொன்னாங்க. அப்போ 2 கோடி பேருக்குன்னா 11 வருஷம் முடிஞ்சு போச்சு. 22 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் நடந்ததா? நடக்கல. அதுக்கான எந்த ஏற்பாடும் நடக்கல. ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு நீங்க ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா நம்ம நாட்டு மேல 25%, அப்புறம் 25%, 50% வரி போடுறாங்க வச்சுங்க. 2வது 25% எதுக்கு போடுறாங்க? அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நீங்க ரஷ்யா கூட ஆயில் வாங்குறீங்க, அதனால நாங்க போடுறோன்றாங்க. ஆனா ரஷ்யா கூட ஆயில் வாங்குறதா, நான் வந்து ஈரான்ல ஆயில் வாங்குறதா, எந்த நாட்டுல ஆயில் வாங்குறதுன்றது என்னோட உரிமை. அது யாரும் தலையிட முடியாது. ஒரு சாவரின் ஸ்டேட்னாக்க எனக்கு வந்து இறையாண்மை பொருந்திய ஒரு நாடு. ஆனா அதே சமயத்துல இந்த ஆயில் வாங்கும்போது இது யாருக்காக வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட்டுகளுக்காக வாங்குறாங்க. அதுல பெனிஃபிட் ஆகிறது பாத்தீங்கன்னா முக்காவாசி அதானி, அம்பானி தான். அப்போ இந்த நாட்டினுடைய கொள்கை, வரி கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக கார்பரேட்டுகளுக்கு சாதகமா இருக்கு.
இப்போ நீங்க வந்து கேட்கலாம், நீங்க கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா என்ன ஆகும்னு. கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? கார்ப்பரேட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா அவர்கள் அந்த வரியை மீண்டும் மக்களின் மீது சுமத்தக்கூடிய ஒரு ஏற்பாடு இப்ப இருக்கு. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும், நீங்க கார்ப்பரேட்டுக்கு டாக்ஸ் போட்டாலும் அது மக்கள் மீது வந்து விடியும், மக்களுக்கு நேரடியாக டாக்ஸ் போட்டாலும் மக்கள் தான் பாதிப்பாங்க. அப்ப இந்த சிஸ்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. எப்படி இது நடக்குது அப்படின்னா, லீகலா இந்த அரசாங்கம் அவர்கள் சார்பா இருக்கிறதுனால தான். அதனால தான் அவங்களால முடியுது. சட்டப்படி கார்ப்பரேட் நீங்க போட்டீங்கன்னா அந்த விலையை யார் தீர்மானம் பண்றாங்க? ஒரு பொருள், அதுக்கான விலையை யார் தீர்மானம்? ஒரு துணி அல்லது வேற ஏதாவது ஒரு காரு அல்லது ஒரு மோட்டார் பைக்கு அல்லது ஏதோ ஒண்ணு, அது யார் விலையை தீர்மானம் பண்றாங்க? அவங்க தீர்மானம் பண்றாங்க. ஆனா சாமானிய மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அந்த பொருளுக்கான விலையை அவங்க தீர்மானம் பண்ண முடியுதா? முடியல. ஏன்னா ஒண்ணு சந்தையில போட்டி போட முடியல. அப்படிதான் நீங்க கைத்தறி போயிடுச்சு, விசைத்தறி வந்ததும். இப்போ விவசாயம் எடுத்துங்க. விவசாயிகள் என்ன பண்றாங்க? விவசாயிகள் உற்பத்தி ஆகக்கூடிய அவங்க பொருளுக்கு எங்களுக்கு நாங்க இந்த விலை தான் விற்போம் அப்படின்னா விற்க முடியுமா? நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த சந்தையும் கார்ப்பரேட் கண்ட்ரோல்ல இருக்கு. அரசாங்கம் அதுக்கு துணையா இருக்கு. அப்ப அரசாங்கத்துக்கிட்ட கேட்கறாங்க, ஏங்க நாங்க வந்து வசூல் பண்ற அந்த அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விலைக்கு ஏற்கனவே சாமிநாதன் கமிஷன் சொன்னபடி ஒரு 0.5%, அரை பங்கு 50% கூட்டி 1.5 பங்கு விலை கொடுங்கன்னு. ஆனா அரசாங்கம் அந்த கொள்முதல் கொடுக்கறது இல்ல. அப்ப இந்த சிஸ்டமே எப்படி இருக்குன்னு சொன்னா, நீங்க என்ன மாதிரி பண்ணாலும் அது சாமானிய மக்களுக்கு எதிராக தான் இருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் வந்து சட்டப்படி சாமானிய மக்கள் மீது எந்த வரியுமே விதிக்க கூடாது. அப்படின்னா இந்த ஜிஎஸ்டின்ற ஒரு சிஸ்டமே தேவையில்லை. இந்த அதுல வந்து அந்த கூட்ஸ் அண்ட் டாக்ஸ் எல்லாமே முக்காவாசி சாமானிய மக்கள் வருதான். இப்ப 40% வரியில் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் இருந்தாலே போறோம். நீங்க அதுதான் வந்து லக்ஸுரி ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து புகையிலை போன்ற அது மட்டும் இருக்கட்டும், மற்றதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அது எப்படி காம்பன்சேட் பண்றதுன்னு வரும்போது அதை வந்து நீங்க டைரக்ட் டாக்ஸ்ல கார்பரேட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணும். அந்த கார்பரேட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது அது சாமானிய மக்கள் தலையில் விடியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்பவே நீங்க ஜிஎஸ்டி குறைச்சிட்டான்றாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் விலைவாசிலாம் குறையணும்ல. குறையுமான்னு பாத்தீங்கன்னா குறையாது. பல சமயங்கள்ல அது வந்து அப்படியே ரீட்டைன் ஆயிடும். திரும்ப விலையை ஏத்திடுவாங்க, வேற ஏதாவது அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க ஜிஎஸ்டி ஒழுங்கா கட்டுறாங்களா, அந்த மெக்கானிசத்துலயும் நிறைய பிரச்சனை இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த வரி பங்கீடுல 2017 மாநிலங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? உங்களுடைய வரி வருமானம் என்பது எந்த வகையிலும் பாதிக்கப்படாது, அது நாங்க வந்து மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை என்பது பாதுகாக்கப்படுவாங்க. ஆனா பிராக்டிகலா என்ன நடக்குது? அவங்க வந்து கொடுக்க வேண்டிய டாக்ஸே கொடுக்காம இருக்காங்க. அதே மாதிரி பல பேர்ல இப்ப இன்னைக்கு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கையை யார் தீர்மானம் பண்ணோம்? தமிழக அரசு. அவங்க கல்விக் கொள்கையை தீர்மானம் பண்ணா இவங்க என்ன சொல்றாங்க? என் கொள்கையை நீ ஏத்துக்கலன்னா நான் உனக்கு வந்து எஜுகேஷனுக்கு உண்டான அந்த உனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. எலக்ட்ரிசிட்டி யார் தீர்மானம் பண்ணோம்? நம்ம தீர்மானம் பண்ணோம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? நான் சொல்ற எலக்ட்ரிசிட்டி கொள்கையை, மின்சார கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்க உங்களை தண்டிப்போம்ன்றாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக இந்த வருமானத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு சர்வாதிகார போக்கை அது கடைபிடிக்குது. அப்ப அது வந்து அடிப்படையிலேயே ஒரு மோசமான விஷயம். அதனால ஜிஎஸ்டி இல்லாத இந்தியா என்பது ரொம்ப சுகமான இந்தியாவா தான் இருக்கும், ப்ரொவைடட் அந்த வரி பளு என்பதை ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு நம்ம விரிக்கும் போது நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் நல்ல இந்தியாவாக மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கு. இந்திய பொருளாதாரம் 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு ஒன்றிய ஆட்சியாளர்கள் சொல்றாங்களே, அதனால சாமானியர்களுக்கு என்ன பயன்? இப்ப நம்ம நாடு வந்து இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு 3வது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஏற்கனவே வந்து பிரான்ஸுக்கு மேலே போயிட்டோம், அப்புறம் இங்கிலாந்துக்கு மேலே போயிட்டோம், இப்போ ஜப்பானுக்கு மேலே போயிட்டோம், அடுத்து இப்போ ஜெர்மனிக்கும் மேலே போயிட போறோன்றாங்க. சரி, நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும் அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு 3வது பெரிய பொருளாதாரமாக மாறுதுன்னு சொன்னால், இன்னைக்கு ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானமும் இந்தியாவில் நாட்டில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானமும் நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அது அந்த நாட்டு மக்களுடைய மக்கள் தொகையால் வகுத்தால் என்ன வருமோ அதுதான் வந்து ஒரு தனிநபர் வருமானம் சொல்றோம். அப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா மாதிரி ஒரு 20 பங்கு 25 பங்கு இருக்கு ஜெர்மனியோட தனிநபர் வருமானம், ஜப்பானோட தனிநபர் வருமானம் அப்படி இருக்கு. அதெல்லாம் நாங்க தாண்டிட்டோன்றாங்க. ஆனா தாண்டி என்ன பயன்? அது சாமானிய மக்களுக்கு அந்த பயன் போய் சேருதா அப்படிங்கிறத கேள்வி. இந்த தனிநபர் வருமானம் என்ற குறியீடே வந்து ஒரு பெரிய நல்ல குறியீடுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்திய நாடு இன்னைக்கு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இந்தியா உட்பட பல நாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த உலக அளவில் இருக்கிற குறியீடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றாங்க. அது எங்க இருக்கும்?
கடைசியில் ஒரு 15 அடி 15 நாட்டுக்கு அப்படி மேலே இருக்கும். ஒரு 187 நாடு இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு 172 170 அப்படி இருப்போம். பட்டினி குறியீட்டில் பார்த்தீங்கன்னா 106 நாடுகள் இருக்குன்னா ஒரு 100வது இடத்துல இருப்போம். இப்படி எல்லா இடங்கள்லையும் ஒரு பின்தங்கிய நாடாக இந்தியா இருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் அவங்களுடைய வாழ்வும் வளமும் முன்னேறணும்னு சொன்னால் நீங்கள் பீஸ் மீலாக இவங்க அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன், இங்கே ரிலீஃப் கொடுத்துட்டேன். என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரணும். நீங்கள் வந்து இவங்க பல முன்னேறிய நாடுகள் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன நாடுகளாக இருக்கலாம், ஒரு டென்மார்க்காக இருக்கலாம், அல்ல ஒரு நியூசிலாண்டாக இருக்கலாம், அல்ல பல நாடு. அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரி விதித்தாலும் இதெல்லாம் ஒன்றும் எதுவும் சோசியலிச நாடுகள் இல்லை, முதலாளித்துவ நாடுகள் தான். இன்னைக்கு சாமானிய மக்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த வரிகளை எல்லாம் குறைத்து விட்டு அல்லது ரத்து செய்து விட்டு இன்னைக்கு பெரும் பணக்காரர்கள் ஏற்கனவே இந்த அமைப்பை பயன்படுத்தி பணத்தை குவித்திருப்பவர்கள், சொத்து குவித்திருப்பவர்கள், அவர்கள் மீது இன்னைக்கு வந்து கார்பரேட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ், அவங்களுடைய வெல்த் டேக்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ், இப்படி சில விஷயங்களை நம்ம கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த வரி வருவாயை சமமாக பங்கிட்டு மக்களுக்கு கல்வி, சுகாதாரம், அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அப்போ உண்மையிலேயே இந்தியா என்ன ஆகும்னா ஒரு வளமிக்க இந்தியாவாகும். 2047 இந்தியா சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகளை நாங்கள் அடைக்கும் போது விக்சித் பாரத்ன்றாங்க, அப்புறம் வேற பேர்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு வளர்ந்த நாடாக இந்தியா மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாருமே சேர்ந்து வளர்ந்த நாடா இருக்கணும். வெறும் கை மட்டும் வீங்கிருந்து கால் மட்டும் வீங்கிருந்தா என்ன சொல்லுவாங்க, ஃபைலேரியா, யானை கால் சொல்லுவாங்க. கை மட்டும் வீங்கிருந்தா அதுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த உடலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர வேண்டும் என்று சொன்னால், அனைத்து மக்களும் வளர வேண்டும் என்று சொன்னால் சில அடிப்படை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அந்த அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான அழுத்தத்தை இன்னைக்கு மைய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அது மாநில அரசாங்கங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கு, ஜனநாயக சக்தி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி வரும்போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ன்றது ஒரு பட்டி பார்க்குற வேலையாக தான் இருக்கு. நீங்க மாலை எவ்வளவுனா போட்டுக்கலாம், ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஸ்ட்ரக்சரை மாற்றக்கூடிய ஒரு ஏற்பாடா இல்லாமல் ஒரு டிங்கரிங் பண்ற மாதிரி, பட்டி பார்க்குற மாதிரி சில லீஃப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அதுவும் முழுமையா போய் சேருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை என்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு. மாநிலங்களுக்கான அந்த தேவை, அந்த உரிமை என்பதையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்கிறேன். ஒன்றிய பாஜக அரசோட திறமையற்ற ஆட்சியால கல்வியும் சுகாதாரமும் வணிகமயமாகி வேலை வாய்ப்பின்மை அப்படிங்கிறது பெருகிருச்சு. ஸோ ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலிருந்து சாமானிய மக்களுக்கு விலக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்மையான தீபாவளி பரிசா அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உமேரா.